வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடக்க போகிற டெல்லி விசஸ் சென்னை மேட்சஸில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, யார் எந்த பிச்சில் நல்லா ஆடுறாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பிச் கண்டிஷன்ஸ், பிச் ரிப்போர்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா துபாயில் நடக்குது. துபாயில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே 160+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓப்பனர்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நியூ பாலில் நல்லாவே போட்டிருக்காங்க பவுலர்ஸ் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய பேர் விக்கெட் தான் விட்டுருக்காங்க, டாப் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ பின்னாடி வரவங்க தான் ஈஸியாக அசிஸ்ட் பண்ணி விளையாடிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் நியூ பால் நல்லாவே பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்குங்க. டாப் ஆர்டர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க, மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஆடிருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓப்பனர்ஸை ஈஸியாக எடுத்துக்கலாங்க. ஓப்பனர்ஸ், ஃபினிஷர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் ஓப்பனர்ஸை யோசித்து எடுங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயராக இருந்தால் மட்டும் எடுங்க. எந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணலாம், எந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணால் பிக்கர் அமௌண்ட் வின் பண்ணலாம், எந்த கான்டெஸ்ட்டில் ஈஸியாக நம்ம டெய்லி வின் பண்ணிகிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே டாஸ் தாங்க பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா டாஸை பேஸ் பண்ணி தான் யார் எந்த பொசிஷனில் ஆடுவாங்கன்னே சொல்ல முடியும். இப்போதைக்கு ஓவராலாக நம்ம யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்து டீம் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் டீம் அனுப்புகிறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபைனலாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன், நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்ரான் தாகிர் ஆல்ரெடி இருக்க பவுலர்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எடுக்கிற டவுட்டு தான், அவரை நம்ம லீவ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆல்ரெடி இன்ஜுரியில் தான் இருக்கார், இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஸோ மேபி இந்த மேட்ச் ஆனால்தான் ஆடுவார், அவரையும் நம்ம லீவ் பண்ணிக்கலாம். ரபடா சூப்பராக போட்டிருக்காருங்க, டெத் ஓவர்ஸ்லேயும் சூப்பராக போடுறாருங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம இவரை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஷாந்த் சர்மா இருக்க மாட்டார், மிஸ்ரா இருக்க மாட்டார், லேமி சென்னை, சாவ்லா. ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு டேர்ன் இல்லைங்க இந்த கிரவுண்டில். பேட்ஸ்மேன் தான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாவ்லா பார்த்திங்கன்னா லக்கி விக்கெட்ஸ் எடுத்தால் தான் வாய்ப்பு உண்டு. ஸோ அவரை நம்ம விட்டுலாம். ஹசில்வுட்டு, தீபக் சகர் சூப்பராக பண்ணிகிட்ருக்காருங்க, நல்லா ஸ்விங் பண்ணுறாரு, பேட்ஸ்மேனை கொஞ்சம் திணற விடுறாரு. லாஸ்ட்டு 2 ஓவரில் வந்தாருன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. இவரை நம்ம எடுத்துடலாம். சர்துல் தாக்கூர், நிகிடி சூப்பராக ஆடிட்டுருக்காருங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பவுன்சர் போடுறாரு. லாஸ்ட்டில் ஃபஸ்ட் பேட்டிங் இருக்கும்போது பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது கண்டிப்பாக விக்கெட் கொடுக்குறாங்க, அதனால் இவரையும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோஹித் சர்மா இருக்கார், அந்தளவுக்கு லக்கி பவுலர் தாங்க, ஆனால் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு நோஜே அந்தளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல இன்னும். ஸோ ஜடேஜா நல்லா பண்ணுறாருங்க, டேர்ன் இல்லை, பேட்டிங் லக்கி இது ஏதாச்சும் ஆடினா உண்டு, ஃபீல்டிங்லேயும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜடேஜாவை இப்போதைக்கு நம்ம ஆப்ஷனில் விட்டுலாம். பிராவோ மேபி ஆடினால்தான் ஆடுவார், ஏன்னா இருக்கிற ஆல்ரவுண்டரே பார்த்திங்கன்னா சாம் கரன் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. மேபி அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ அவரை நம்ம விட்டுலாம். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காருங்க, பவுலிங்கும் நல்லா போடுறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, அதுக்காகவே நம்ம தாராளமாக இவரை எடுக்கலாம். ஸோ பேட்டிங்லேயும் கடைசியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு, 50 அடிச்சு. ஸோ அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் பேட்ஸ்மேனுக்கு தான் போடுவார் இவர். அந்த டைமில் சென்னை கண்டிப்பாக விக்கெட் விட மாட்டாங்க. ஸோ அவரை நம்ம விட்டுலாம். மிச்சல் சாண்ட்னர் இந்த மேட்ச் ஆட மாட்டார். சாம் கரன் சொல்லவே தேவையில்லைங்க, சூப்பராக ஆடிட்டுருக்காரு. பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா இறங்கினா டம்முன்னு அடிக்கிறாரு, பவுலிங்லேயும் ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ இவர் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட போடலாம். கீமோ போல் ஆட மாட்டார். நெக்ஸ்ட் நம்ம பேட்ஸ்மேன்ஸ் போயிடலாம். சிக்கர் தவான் ஒரு மாதிரியான ஃபார்மில் தாங்க இருக்கார். கண்டிப்பாக இவர் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் தாராளமாக விட்டுருங்க. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஓரளவுக்கு தட்டி ஆடுவார், 30+ ஆடி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவரை நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே தில்லான பிளேயருங்க, நல்லா அடித்து ஆடுவார், பயப்படாமல் அடிப்பார். இந்த கிரவுண்டில் அவர் கொஞ்சம் ப்ளே பண்ணி தான் ஆடுவார், ட்ரைவ்லாம் நல்லா ஆடுவார். ஸோ இப்போதைக்கு அவர் தட்டி ஒரு 30+ ஆச்சும் ஆடி கொடுத்துருவார், அதனால நான் இவரை எடுத்துக்கிறேன். ஸோ ஷேன் வாட்சன் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா நல்லா அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இவரையும் நான் எடுத்துக்கிறேன். ரஹானே ஆட மாட்டார், ரைடு கொஞ்சம் இன்ஜுரியில் தான் இருக்கார், இன்னும் ரெக்கவர் ஆனாரா இல்லையான்னு தெரில. ஸோ இவரையும் நம்ம டவுட்டில் விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாஃப் டு பிளஸிஸ் ஹாட் ஃபார்மில் இருக்காருங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச்சுமே சூப்பராக ஆடிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா மும்பை கூட நல்லா ஆடினார். ஸோ இவரை நம்ம எடுத்து தாராளமாக கேப்டனாக கூட போடலாங்க. சிம்ரன் எட்மயர் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் தான் அவருக்கு சான்ஸே இருக்குது. மேபி அவர் அடித்தார்னா கூட அவுட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம், ஏன்னா கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, நல்ல பவுலர்ஸும் இருக்காங்க சென்னையில். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். பிருத்வி ஷா சேம் தாங்க,
அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். சாம் கரன், தீபக் சகர் கொஞ்சம் ஆடுறது கஷ்டம்தான். இவரும் ரொம்ப கஷ்டப்படுவார். முரளி விஜய் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தாங்க இருக்கார். கேதர் ஜாதவ் மிடில் ஆர்டரில் தான் வருவார். மேபி ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் இவர் இறக்குறதே கஷ்டம். தோனி வந்துடுவார். கைக்வாடு அவரும் கஷ்டம்தான். ஸோ நம்ம கீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் இருக்கார், டோனி இருக்கார். 2 பேருமே சேம் தாங்க. என்ன மேபி 4th டவுன் வந்து ரிஷப் பந்த் ஆடுவார். நம்பர் 4 தோனி வருது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 2 பேரையும் எப்படி யோசிச்சு எடுக்கணும்னா ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் மட்டும் எடுங்க. டெல்லி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக ரிஷப் பந்தை எடுத்துக்கலாம். தோனி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் மட்டும் நம்ம எடுங்க. இப்போதைக்கு சேஃபாக இருக்கணும்னா ரிஷப் பந்த் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோனி இருக்கார். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டரில் ஜடேஜா இருக்கார். இதில் யார் சேஃபாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜடேஜாவை நம்ம எடுத்துக்கலாம். தோனி மேபி உள்ளே வந்தாலும் தான் வருவார். ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா பேட்ஸ்மேன் இறக்கி விடுறாரு. அதனால் நம்ம ஜடேஜா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு யாராச்சும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்தால் உள்ளே எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் ரைடும் இருக்கார் பேட்டிங்கில். அவரை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் போயிடலாம். தாராளமாக போடலாங்க டூப்ளசிஸை கேப்டனாக. ஸோ இதில் வந்து கேப்டனாக டூப்ளசிஸ் போட்டுக்கிறேன். வைஸ் கேப்டன் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாம் கரன் போட்டுக்கலாம். அவர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருப்பார். நல்லா பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸை போடுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா பேட்டிங் ரவுண்டு இதில் ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராக பண்ணுவாருங்க. செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் விக்கெட்ஸ் போனாலும் அவர் மட்டும் ஒரு தனி ஜோனில் ஆடிட்டுருப்பார். கண்டிப்பாக அவரை போடுறது சேஃப் தான். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ரிஷப் பந்த் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபைனல் டீம். கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளசிஸ், வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். இதில் டவுட்டான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் மட்டும்தான். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இவரை விட்டுருங்க. கொஞ்சம் டோனியை எடுத்துக்கலாம் நம்ம. டோனி இல்லைனா வேறு யாராச்சும் நம்ம எடுத்துக்கலாம். பவுலர்ஸில் யாராச்சும் லக்கி பவுலர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அஸ்வின் அந்த மாதிரி யாராச்சும் உள்ளே வந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஃபைனல் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட் சைனிங் ஆஃப் நவீன் and Preethi.